சார் வணக்கம் சார். சார் ஆஸ் அ கோரியோகிராஃபராக நீங்கள் பெரியவங்களுக்கு டான்ஸ் கோரியோ பண்ணுறது கஷ்டமா இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணுறது கஷ்டமா சார்? பெரியவங்க என்ன யாரு? அடல்ஸா? அப்படி கேட்கல சார். இப்போ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கிட்ஸா? கிட்ஸுக்கு பண்ண மாட்டேன், சொன்ன பேச்ச கேட்க மாட்டாங்க. எங்கப்பா அவ்வளோ ரொம்ப ரேராக தானே வரும். அப்போ நம்ம ஆளுங்க இருக்கும்பா, அப்போ நீ போய் பண்ணுப்பா அவங்களுக்கு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் கொரியோகிராஃப் பண்ணுவேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், அதனால நம்ம கேட்கலன்னா கோவம் வந்துடும். தேங்க்யூ சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர். தேங்க்யூ. முதல் வாய்ப்பு எனக்கு நேருக்கு நேர் இந்த மாதிரி விஷ் பண்ண கிடைச்சது மாஸ்டர், நன்றி மாஸ்டர். தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையுமே ஒரு கலைக்கிறீங்க மாஸ்டர். நீங்கள் உங்களோட முதல் படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வந்து ஹிட்டாக தான் மாஸ்டர். இந்த இடையில நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன மாஸ்டர்? அப்படி ஒன்றும் காரணம் இல்லை, கோ வித் த ஃப்ளோ தான். ஓகே மாஸ்டர். ஆனாலும் ஏ டு Z ஆல்ரவுண்டராக இருக்கீங்க மாஸ்டர் நீங்கள். தேங்க்யூ மாஸ்டர். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்க்கும்போது சூப்பராக இருக்கீங்க. டிவியில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்குது. என்னை வந்து ஃபெயில்டு பிரபுதேவான்னு என்னை சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி உங்கள் மூமெண்ட்டு ஸ்டெப்பு ட்ரை பண்ணி விழுந்திருக்கேன், அடிபட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ தான் தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லை பாடுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஒரு கோல் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் டைரக்டராகவோ இல்லை டான்ஸராகவோ ஒரு கோல் வச்சுட்டு அச்சீவ் பண்ணிங்களா, இல்லை அது இன்ட்ரெஸ்டோட வந்துச்சா உங்களுக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி ஆனது வந்து சரியாக படிக்கலை வீட்டில். ரொம்ப அப்புறமா அப்பா மாஸ்டராக இருந்தார், வேறு வழி இல்லை, நமக்கு வழியே இல்லை, அதனால வந்தேன். ஆனால் கோல் வந்து நான் வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டில் லெவலில் நான் பெரிய ஆளுன்னு நான் நினைக்கவே இல்லை. நினச்சதே வந்து இந்தியா லெவலில் பெரிய ஆளுன்னு தான் நினச்சி வந்தது. ட்ரீம் தானே, பெருசாக நினைக்கலாமே நினச்சேன். சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹீரோயினோட ஹிப் மூமெண்ட் பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹீரோயினோட ஹிப் மூமெண்ட் செம்மையாக இருக்குப்பா, சான்ஸே இல்லை அப்படி சொன்ன ஹிப் மூமெண்ட் இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை அதுக்கு. சார் இன்னும் சார் ஒன்று இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பீங்க. தி பெஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் வந்து இத்தனை நாள் ஒரு 5 நாள் கோரியோகிராஃப் பண்ணேன், 3 டேஸ் கோரியோகிராஃப், அப்படி கோரியோகிராஃப் பண்ணக்கூடிய அது எப்படி நான் கோரியோகிராஃபருக்கு எனக்குன்ட்டு இல்லை, எனி டெக்னீஷியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி, அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது எனக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே எனி கிரியேட்டர் டெக்னீஷியனுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அப்புறமா திருப்பி இன்னொன்று பண்ணுவோம், நல்லா இருக்கும், அப்போ தோணும் திருப்பி நல்லா தானே பண்ணியிருக்கிறதுனா, அப்புறம் இன்னொரு 6 மாதம் போனால் அது மாறிட்டே இருக்கும். அது போக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, போக இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் எனக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். இப்புள்ள மூவிஸில் பார்த்தீங்களா சாங் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு, டூயட் சாங்காக இருக்கட்டும், முன்னாடியே டூயட் சாங்காக இருந்தால் எத்தனையோ பேர் ஆக்ட் பண்ணுவாங்க, கோரியோகிராஃப் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாமே மாண்டேட் சாங்காக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? சாங் கம்போசிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை பற்றி என்ன? ஆமாம், கரெக்ட் தான். ஆக்சுவலாக தமிழில் இந்த மாதிரி இருக்குது, தமிழ் ஃபீல்டில். தெலுங்குலலாம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. கரெக்டு தான். இப்போ வந்த ஜெனரேஷன் இப்போ வந்துருக்கிற ஜெனரேஷன் தமிழ் ஃபீல்டில் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் ஒரு டைப் தானே, அதனால ஓகே.